ரூபாய் வச்சு என்ன பண்றதுயா? ஆஹா, 500 ரூபாய் எடுத்துன்னு ஒருத்த வரான். மாப்பிள்ள அவங்க கிட்ட 500 ரூபாய் என்ன புரியுங்க மாப்பிள்ள. நீ கம்பு, நான் பாத்துக்கிறேன். திரும்பா மாப்பிள்ள காசு எடுக்கடா. ஓய், என்னையா கூப்பிடுறீங்க? உன்னதான்டா வாடா திருச்சி முதேவியா. என்ன பத்தி கேக்குறீங்க? ஒழுங்கா 500 ரூபாய் கொடுத்துறியா? இல்லைன்னா போலீஸ் கொடுத்துருவான். போலீஸா? என்னப்பா பிரச்சனை? நோ, பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் கீழே விழுந்துச்சா? எடுத்து வச்சு தர மாட்டானா? மாப்பிள்ள 520 சோப்பு வாங்க 20 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். நான் 20 ரூபாய் தானே எடுத்தேன். பாருங்க, வீடியோ பாருங்க. அப்படியே பாக்கெட்ல விழுந்த காசு அப்படியே எடுத்துக்கலாம். ஏய் காசை குடுறா. என் காசு? மாப்பிள்ள விடு போலீஸ்ல சொல்லிடலாம். போலீஸா? பாவீங்களா? தாங்கடா. மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதடா. ஒய்டி சம்பாதிடா எங்களை மாதிரியா. போங்கடா. மாப்பிள்ள பாத்தி 500. எப்படிதான் இதெல்லாம்? அதான் பேர் ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கு. 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபாய் விட்டால. நம்ம 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இருந்தேன் மாப்பிள்ள. ஆமால.